இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் ஒளி. அந்த தெய்வத்தின் குரல் ஒளி நமக்கு வாழ்வளிக்கின்ற குரல் ஒளி, நம்மை ஆசீர்வதிக்கிற குரல் ஒளி, நம்மை வழிநடத்துகிற குரல் ஒளி. அவருடைய குரல் ஒளியை கேட்க நாம் கடந்து வரலாம். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனமாறு. இந்த வார்த்தையை அருமை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ, நாம் ஒவ்வொரு மீதும் அன்பு செலுத்துகிறது. நான் யார் மீது அன்பு செலுத்தினோ அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்துகிறேன். மனம் மாற்ற அடையும் திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனமாறு. அவர் நம்மீது வைத்திருக்கிற அளவற்ற அன்பின் மித்தமாகத்தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கண்டிக்கிறார்கள், தண்டிக்கிறார்கள். இப்படி சொல்றாங்க, பாரு அப்படி பேசக்கூடாது, நடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல பட்டுன்னு ஒரு அடி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் எதற்காக? நாம திருந்துவதற்காக இல்லையா? பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை திருத்துகிறார்கள். இதற்காக பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் மனமாற செயல்படுத்துவதற்காக. அதே போலத்தான் நம்முடைய அருமை ஆண்டவர், நம்ம தாயின் கருவத்திலே உருவாக்கின அந்த அன்பு ஆண்டவர், நாம் தவறான வழியிலே போகிற பொழுது, தவறான செயல்களை செய்கிற பொழுது அவர் நம்மை கண்டித்து தண்டித்து திருத்துகிறார். எத்தனை அருமையான வார்த்தை இருக்கும். இதை பார்க்கிற பொழுது பைபிளில் தினம் நீதிமொழி புத்தகத்தை 3ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும், தந்தை தன் அருமை மகனை தண்டிப்பது போல். பாருங்க வார்த்தை, தந்தை தன் அருமை மகனை தண்டிப்பது போல் ஆண்டவரும் தாம் யாரும் அன்பு செலுத்துகிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். தந்தை, அதுதான் முதல்ல முன்னேற்றம் இருக்கு. பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி செய்தார்கள் அதே பெற்றார். எனவே அன்பானபடி ஒவ்வொரு வசனம் பார்க்கும் பொழுது நம்மை ஆர்வமா நம் அளவற்ற அனுபவித்திருக்கிற அந்த ஆண்டவருடைய அன்பின் குணங்களை நாம் சேசித்து பார்க்கணும். அவர் அடிக்கிறார் என்று, கண்டிக்கிறார் என்று நாம் வருத்தப்படக்கூடாது. நாம் மனம் மாறணும். அவருடைய அன்பின் காரியங்கள் தான். மனம் திரும்புகிற பொழுது ஆசீர்வாதமான காரியங்கள். அதனால்தான் நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவர் தம் யாரும் அன்பு செலுத்துகிறாரோ அவரை கண்டிக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கண்டித்தலும் தண்டித்தலும் வருகிறது என்றால் நாம் திருந்தப்பட வேண்டும். அந்த தவறிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து, அந்த காரியங்களிலிருந்து நாம் மனமாறப்பட வேண்டும். அப்படி மனமாறப்பொழுது அன்பு ஆண்டவர் நம்மை கட்டி அணைத்து முத்தமிடுவார். ஊதரை மகன் திரும்பி வருகிற பொழுது எப்படி அவர் பாருங்கள், அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள். அதே போல நாம் மனத்து மாறி வருகிற பொழுது ஆண்டவர் அந்த தவறிலிருந்து திரும்பி வருகிற பொழுது கட்டி முத்தமிடுவார். பார்க்கணும் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை குருவுக்காகத்தான் இன்று நம்மோடு கூட அவர் பேசுகிறார். மகனே, மகளே, நான் உன்னை அடிக்கிறேன் என்றால், நான் திட்டுகிறேன் என்றால் அது மேல் வைத்திருக்கிற ஆர்வம் தான். நான் தப்பி இருந்து மனமாறி கடந்து வா இன்று ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிறார். ஆர்வம் கொண்டு நீ மனம் திரும்பி மனம் மாறு, தப்பு செய்யாத வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஒப்புக்கெடுத்து கடந்து வரலாம். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய அளவு கடந்த அன்பு நினைத்து பார்க்கிறேன் அப்பா. உங்களுடைய பாசமிகு காரியங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். என் வாழ்க்கையில வந்திருக்கிற துன்பங்களும் துயரங்களும் நான் செய்த தவறின் மித்தமாக நான் திருந்த வேண்டும் என்பதற்காகவே நீர் வைத்திருக்கிற தடைகளாக இருக்கிறது. இப்பொழுதும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரும் திரும்பி வருகிறேன்.
ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரிலே என் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென்.